ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்துருக்குறோம். அதை வந்து குக்கரில் விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள் கிழங்கு. அதுக்கு தோலை உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சுக்கலாம். எல்லா தோலையும் எடுத்துக்கங்க. கிழங்கு கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும். ஆனால் வறுத்துட்டா அந்த வளவலை போயிடும். உரிச்ச கிழங்கு அப்படி ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சுக்குவோம். சிக்கனுக்கு எடுத்துருக்கிற மசாலா தான் இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்கிறேன். அந்த மசாலாவை போட்டு நல்லா ஒன்று ரெண்டுமா பெரட்டி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டு கிண்டாதீங்க. தனித்தனியாக போட்டு இந்த மசாலாவை போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பெரட்டுற மாதிரி. அப்போ நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும். எடுத்து வச்சுக்கோங்க மசாலா பெரட்டி. அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு எடுத்து இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அது ரெண்டு சைடுமே நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்குங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே இப்படி திருப்பி விட்டு மறுபக்கம் இப்படி வேக வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். எல்லா சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக சுருக்குன்னு இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.